வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கல்லூரியில் ஆண்களும் பெண்களும் 3:2 என்ற விகிதத்தில் உள்ளனர். 20% ஆண்களும் 25% பெண்களும் பெரியவர்கள் எனில் சிறியவர்களின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு காலேஜ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அவங்களோட எண்ணிக்கை பார்த்தா 3:2 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. அதில் ஆண்கள் 20%, பெண்கள் 25% பெரியவர்கள். அப்போ மற்றவங்கள்லாம் சிறியவர்கள். அவங்களோட சதவிகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆண்கள் மற்றும் பெண்கள் எந்த ரேஷியோவில் இருக்காங்க, 3:2. ஸோ அப்போ இதிலிருந்து ஆண்களின் எண்ணிக்கையை நம்ம என்ன எடுத்துக்கிடலாம், 3 × சம் வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ அப்போ பெண்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும், 2 × எக்ஸ்ன்னு தானே இருக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஆண்களின் எண்ணிக்கை கிடச்சிருக்கு, பெண்களின் எண்ணிக்கை கிடச்சிருக்கு. இப்போ இதில் 20% ஆண்கள் பெரியவர்கள். அப்போ அதில் மிச்சம் இருக்கக்கூடிய 80% ஆஃப் ஆண்கள் சிறியவர்களாக இருப்பாங்களா. அதே மாதிரி தான் 25% பெண்கள் பெரியவர்கள். ஸோ அப்போ 75% பெண்கள் சிறியவர்களாக இருப்பாங்களா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சிறியவர்களின் சதவிகிதம் டோட்டலாக கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிறியவர்களின் எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 3x-ஐயும் 2x-ஐயும் ஆட் பண்ணணும். அப்போ 5x அதுக்கு இவ்வளவுனா இன்ட்டு 100க்கு எவ்வளவுன்னு போட்டால் நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். சம் பார்த்தா உங்களுக்கே புரியும். இப்போ 80% ஆண்கள் சிறியவர்களா. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சிறியவர்களின் எண்ணிக்கையை கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணலாம், 80% ஆண்கள் சிறியவர்கள். அதை எப்படி எழுதலாம், 80% ஆஃப் எவ்வளவு ஆண்கள் தானே 3x ப்ளஸ் அதே மாதிரி 75% ஆஃப் பெண்கள். அப்போ 75% ஆஃப் பெண்கள் எவ்வளவு 2x-ஆ. ஸோ இந்த இடத்தையும் ஆட் பண்ணிட்டா சிறியவர்களின் எண்ணிக்கை கிடச்சிருமா. இது எப்படி எழுதலாம், 80/100 × 3xன்னு எழுதலாமா. ப்ளஸ் இதையும் 75/100 × 2xன்னு எழுதலாம். ஸோ அப்போ இது டோட்டலாக என்ன ஆகும், 80 × 3 240/100 × x ப்ளஸ் 75×2 150/100 × x. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா, நம்ம டைரெக்டாக அதை ஆட் பண்ணிடலாம். 390/100 × x. இதுதான் சிறியவர்களின் எண்ணிக்கை. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சிறியவர்களின் சதவிகிதம் தான் கேட்டிருக்காங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், டோட்டல் நம்பர் எப்படி வரும், 3x + 2x தானே. மொத்த ஆண்கள் பெண்கள் எண்ணிக்கை 5x-ஆ. அதில் சிறியவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு, 390/100 × x. ஸோ அப்போ 5xக்கு இவ்வளவுனா இன்ட்டு 100க்கு எவ்வளவுன்னு போட்டால் நமக்கான பர்சன்டேஜ் கிடச்சிரும். இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிருமா. அப்புறம் இந்த 100 அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இதையும் நம்ம அடிக்கலாம். ஸோ எவ்வளோ கிடைக்கும், 7×5 35, 40ன்னு கிடைக்கும். அப்போ 8×5 40. ஸோ அப்போ 78% 78% சிறியவர்களின் சதவிகிதம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.